இந்தியாவினுடைய எல்லை சுற்றி இருக்கிற எந்த நாடுகளுமே இப்போ இந்தியாவோட நல்லுறவுல இல்லை. அதில் ஒரு நாடு தான் பங்களாதேஷ். பங்களாதேஷில் சமீபத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. புதிதாக ஒரு ஆட்சி அங்கே அமைய இருக்கு. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற கட்சி தான் இப்போ அங்கே ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த கட்சி இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்ச போது அப்போ பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்துச்சு, இப்போ ஒரு உறவு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த சிக்கலை இந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி தீர்த்து வைக்குமா? அப்படி தீர்த்து வைக்கலன்னா என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பங்களாதேஷினுடைய அரசியல் ஹிஸ்டரியும் நம்ம இதில் அலச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல்ல பங்களாதேஷினுடைய அரசியல் வரலாற்றை பார்த்துடலாம். அதை பார்த்தாதான் இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். பங்களாதேஷினுடைய அரசியல் வரலாற்றுல 2 முக்கியமான நபர்கள் இருக்காங்க. ஒருத்தர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான், இன்னொருத்தர் ஜியாவுர் ரஹ்மான். ஆவாமி லீக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் தான் முஜிபுர் ரஹ்மான். 1949 இந்த கட்சி தொடங்கப்படுது. அப்போ பங்களாதேஷ் பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த காலகட்டத்தில இருந்தே தொடர்ந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து சுதந்திரம் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த ஆவாமி லீக் கட்சி செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. 1971 தான் பங்களாதேஷுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அந்த விடுதலை போர்ல முக்கியமான பங்காற்றியது ஆவாமி லீகும் அதை முன்னடத்திய முஜிபுர் ரஹ்மானும் தான். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது பங்களாதேஷினுடைய விடுதலைக்காக இந்தியா சப்போர்ட் பண்ணுது. அதன் அடிப்படையில் 1971 தான் பங்களாதேஷுக்கு விடுதலை கிடைக்குது. அதுக்கப்புறமாக தான் கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற பேர் பங்களாதேஷ் அப்படின்னு மாறுது. பங்களாதேஷ் விடுதலை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த செய்தியை ரேடியோ மூலமாக அனௌன்ஸ் பண்ண நபர் யாருன்னு கேட்டா, நான் சொன்ன அந்த 2வது தலைவர் ஜியாவுர் ரஹ்மான் தான். இவர் ஒரு ராணுவ தளபதியும் கூட. பங்களாதேஷினுடைய முதல் பிரதமராக முஜிபுர் ரஹ்மான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் ஆட்சியும் செய்யறாரு. ராணுவத்தினுடைய முக்கியமான தளபதிகள் ஒருவராக ஜியாவுர் ரஹ்மானும் அங்க செயல்படுறாரு. இப்படி இருக்கும்போது தான் 1975 ஒரு கோரமான சம்பவம் நடக்குது. ராணுவத்தினுடைய ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில பிரதமராக இருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவருடைய மனைவியும் 3 மகன்களும் அவருடைய வீட்டில் வச்சு கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய வீட்டில் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அப்படின்னு சேர்த்து மொத்தம் அந்த படுகொலைகள்ல மட்டுமே 20 பேர் கொல்லப்பட்டாங்க. முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் தான் ஷேக் ஹசீனா. அதாவது 2024 பிரதமர் பதவியிலிருந்து விலகி இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்க. ஷேக் ஹசீனாவும் அவருடைய சகோதரி ஷேக் ரெஹானாவும் இந்த படுகொலைகள்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. காரணம், அவங்க அந்த வீட்டுல இல்ல, பங்களாதேஷ்லயே அப்ப இல்ல. ஷேக் ஹசீனா கணவரோட ஜெர்மனில இருக்காங்க, ஷேக் ரெஹானா இந்தியால இருக்காங்க. அதனால அவங்க 2 பேரும் கொல்லப்படல. முஜிபுர் ரஹ்மானுடைய குடும்பம் கொல்லப்பட்டதுக்கு பிறகு 1975 அப்போ ராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக இருந்த பிரிகேடியர் காலித் முஷாரப் அதிபராக பதவியேற்கிறாரு. அவருடைய துணை அதிபராக ஜியாவுர் ரஹ்மானும் பதவியேற்கிறாரு. 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1977 ஜியாவுர் ரஹ்மான் ராணுவத்துக்குள்ள இருந்து ஆதரவை திரட்டி காலித் முஷாரஃபை அதிபர் பதவியிலிருந்து பின்னுக்கு தள்ளிட்டு ஜியாவுர் ரஹ்மான் அதிபராக மாறுறாரு. அதுக்கப்புறமா 1978 பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற அந்த பிஎன்பி கட்சியை தொடங்கி தேர்தலையும் நிற்கிறாரு. 1979 ஜனநாயகப்படி நடந்த அந்த தேர்தலில் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி ஜெயிக்குது. ஆனா 2 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த ஆட்சி நீடிக்குது. 1981 ஜியாவுர் ரஹ்மானும் ராணுவத்தால கொல்லப்படுறாரு. இந்த 1981 தான் பங்களாதேஷினுடைய அரசியல்ல 2 முக்கியமான தலைவர்கள் உருவானாங்க. ஒருத்தர் முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் ஷேக் ஹசீனா. அவங்க ஜெர்மனில கொஞ்ச நாளும் இந்தியாவில் கொஞ்ச நாளும் இருந்துட்டு ஒரு வழியாக 1981 மே மாதத்துல தான் பங்களாதேஷுக்கு திரும்புறாங்க. அவர் திரும்பி கொஞ்ச நாள்லயே ஜியாவுர் ரஹ்மான் ராணுவத்தால கொல்லப்படுறாரு. ஜியாவுர் ரஹ்மான் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அவருடைய மனைவி கலேதா ஜியா அவங்க அரசியல்ல குதிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் பங்களாதேஷினுடைய அடுத்த 40 ஆண்டு கால அரசியலை தீர்மானிச்சாங்க. 1981 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அங்க ராணுவம் தான் கண்ட்ரோல்ல ஆட்சியை வச்சிருந்தாங்க. அதுக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து கலேதா ஜியா முன்னெடுக்கிறாங்க. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அந்த ஜனநாயக தேர்தலை நடத்திய தீரணும் அப்படிங்கிறதுக்கான வலுவான குரலை முன் வச்சாங்க. அதன் அடிப்படையில் 1991 தேர்தல் நடத்துறதுக்காக ராணுவம் முன் வருது. அந்த தேர்தலில் போட்டியிட்டு கலேதா ஜியா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாங்க. அந்த வெற்றி உலகம் முழுக்க முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. காரணம், பங்களாதேஷினுடைய முதல் பெண் பிரதமர். அது மட்டும் இல்ல, ஒரு இஸ்லாமிய நாட்டினுடைய தலைமை பொறுப்புக்கு ஒரு பெண் அப்பதான் முதல்ல வராங்க. அதுக்கப்புறமாக தான் பாகிஸ்தான்ல பெனசீர் பூட்டோலாம் வராங்க. ஸோ அதனால அவருடைய பதவியேற்பு அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. 1991 96 வரைக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு நிலையாக 5 ஆண்டுகள் ஒரு பிரதமர் அங்க ஆட்சியை நிறைவு செஞ்சாங்க. அதன் பிறகு நடந்த தேர்தலில் எதிர்கட்சியான ஆவாமி லீகினுடைய ஷேக் ஹசீனா பிரதமராக மாறுறாங்க. அவங்க 1996 2001 வரைக்கும் பிரதமராக இருக்காங்க. அதுக்கப்புறம் 2001 நடந்த தேர்தலில் திரும்பவும் கலேதா ஜியா தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க, பிரதமராகவும் ஆகுறாங்க. 2006 வரைக்கும் அவங்க ஆட்சி செய்யறாங்க. ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியிலும் சரி, கலேதா ஜியானுடைய ஆட்சியிலும் சரி, கடுமையான அதிருப்திகள் மக்கள் மத்தியில் ஏற்படுது. பொருளாதார ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக, இன்னும் மக்களுடைய வறுமை ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் என்ன செய்யுதுன்னா கலேதா ஜியானுடைய ஆட்சியை
ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட், அதாவது ஒரு தற்காலிக அரசாங்கத்துக்கு கையில கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுது. 2006 தேர்தல் நடக்கல. கலேதா ஜியா தன்னுடைய ஆட்சி பொறுப்பை வேற ஒருத்தர் கையில கொடுத்துட்டு அதுல இருந்து விலகிடுறாங்க. ராணுவத்தினுடைய ஆதரவு பெற்ற அந்த ஆட்சி என்ன பண்ணுது, கலேதா ஜியாவை கைது பண்றாங்க. காரணம், அவங்க ஆட்சியில ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளால கைது பண்ணி கொஞ்ச நாள் அவங்க சிறையில இருந்து ஜாமீன்ல வந்துடுறாங்க. அவங்களை கைது பண்ணும்போது அவருடைய மகன் தாரிக் ரஹ்மானையும் கைது பண்ண முயற்சிக்கிறாங்க. ஆனா அவர் தப்பிச்சு லண்டன்ல போய் செட்டில் ஆயிடுறாரு. அவருடைய குடும்பத்தோட லண்டன்ல 17 வருஷம் இருந்திருக்காரு. ஒரு வழியா பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு 2009 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் ஷேக் ஹசீனா மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்று பிரதமர் ஆகுறாங்க. 2014, 2018, 2024 இந்த 3 தேர்தல்களிலும் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி போட்டியிடவே இல்லை. காரணம், ஆவாமி லீக்கினுடைய ஆட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஷேக் ஹசீனா பல ஒடுக்குமுறைகளை எதிர்கட்சிகள் மேல செய்யறாங்க. இந்த மாதிரியான நேரத்துல ஒரு தேர்தலை சந்திச்சா அது நியாயமான தேர்தல் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த 3 தேர்தல்களையும் புறக்கணிச்சாங்க. இதுக்கிடையில 2018 கலேதா ஜியா திரும்பவும் கைது செய்யப்படுறாங்க. ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் அவங்க மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் அது வெறும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் இப்போ வரைக்கும் அங்க விவாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. 2018 கைதானவங்க 2020 கோவிட் காலகட்டத்தில் சிறையில இருந்து வீட்டு சிறைக்கு மாற்றப்படுறாங்க. அவங்க வீட்டிலேயே அவங்க சிகிச்சை பெற்றதும் அந்த சிறையிலே இருக்கிறதும் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில தான் 2024 மிகப்பெரிய போராட்டம் பங்களாதேஷ்ல வெடிச்சது. மாணவர்கள் ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கத்துக்கு எதிராக சாலைக்கு வர ஆரம்பிச்சாங்க. குறிப்பா பங்களாதேஷினுடைய விடுதலைக்காக போராடியவர்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய அளவுல இடஒதுக்கீடு போன்ற சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத காரணம் காட்டிதான் மாணவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்குறாங்க. அதை ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கம் ராணுவத்தை வச்சு ஒடுக்க பாக்குறாங்க. நிறைய மாணவர்கள் கொல்லப்படுறாங்க. ஒரு கட்டத்துல மக்கள் எல்லாருமே வெகுண்டெழுந்து ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சிக்கு எதிராக திரும்புறாங்க. வேற வழியே இல்லாம பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்போ இந்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்புல தான் ஷேக் ஹசீனா இந்தியாவுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இப்போ வரைக்கும் யாருக்கும் வெளியே தெரியல. ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பிச்சதுக்கு பிறகு அங்க இடைக்கால அரசு ஒன்று பதவி இருக்குது. முகமது யூனஸ் தான் அந்த அரசாங்கத்துக்கு தலைமை வகிக்கிறாரு. முகமது யூனஸ் ஒரு எக்கனாமிஸ்ட். பங்களாதேஷ்ல நிறைய சமூக சேவைகளும் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் மாணவர்களுடைய நன்மதிப்பை பெற்று அவர் அந்த கேர்டேக்கர் கவர்மெண்டினுடைய தலைவராக பதவியேற்கிறாரு. அந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு 2 முக்கியமான விஷயங்கள் நடக்குது. ஒன்னு, கலேதா ஜியாவை சிறையிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கிறாங்க. அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் ரத்து பண்றாங்க. 2வது, தாரிக் ரஹ்மான் 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கத்துக்கு பயந்துகிட்டு லண்டன்ல போய் செட்டில் ஆனார் இல்லையா, அவர் திரும்பவும் பங்களாதேஷுக்கு வர பங்களாதேஷினுடைய அரசாங்கம் அனுமதி கொடுத்துச்சு. அவர் டிசம்பர் 25, 2025 வராரு. 5 நாள்ல, அதாவது டிசம்பர் 30 கலேதா ஜியா உடல்நலக் குறைவால உயிரிழக்கிறாங்க. டிசம்பர் 31 கலேதா ஜியானுடைய இறுதி ஊர்வலம் நடந்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. அதன் பிறகு பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியினுடைய முழு கண்ட்ரோல் தாரிக் ரஹ்மான் கைக்கு போகுது. இடைக்கால அரசாங்கத்தை நடத்திட்டு இருந்த முகமது யூனஸ் ஒரு வழியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் பிப்ரவரி 12 பங்களாதேஷ்ல வாக்குப்பதிவு நடந்துச்சு. அந்த தேர்தலில் ஆவாமி லீக், அதாவது ஷேக் ஹசீனானுடைய கட்சி போட்டியிட தடை விதிக்கப்பட்டுச்சு. அந்த கட்சியினுடைய லைசன்ஸையும் அவங்க ரத்து பண்ணிட்டாங்க. அதனால பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி தான் மிகப்பெரிய கட்சியாக இந்த தேர்தலில் போட்டியிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக இருந்த 299 இடங்கள்ல பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி மட்டும் 209 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. ஜமாத்தி இஸ்லாமி அந்த கூட்டணி 77 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. இப்போ ஜமாத்தி இஸ்லாமி இப்போ எதிர்கட்சி ஆகிறாங்க. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி ஆட்சி அமைக்கிறாங்க. அதனுடைய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்க இருக்காரு. ஸோ 1971 இருந்து பங்களாதேஷனுடைய அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா 2 குடும்பங்கள் கையில தான் அரசியல் அதிகாரம் அதிகமாக இருந்திருக்கு. அது போக ராணுவம் அப்பப்போ தலையிட்டு ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சிருக்காங்க. ராணுவத்தினுடைய ஆதரவு பெற்ற ஆட்சிகளும் அங்க இருந்திருக்கு. சரி, இப்போ இந்த 2 முக்கியமான கட்சிகள் ஆவாமி லீக், பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, இந்த 2 கட்சிகளையும் நம்ம ஒரு கம்பாரிசனுக்கு உட்படுத்துவோம். அப்படி உட்படுத்தினாதான் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, அது சரியாகுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஆவாமி லீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பங்களாதேஷனுடைய சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு கட்சி அப்படின்னு இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இங்க எப்படி காங்கிரஸ் சுதந்திரத்துக்காக போராடிய கட்சி அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் அங்க ஆவாமி லீக். கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷனுடைய தந்தை அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கப்பட்ட ஒரு பிம்பம் கொண்டவர். அவருக்கு பல்வேறு இடங்கள்ல சிலை வைக்கப்பட்டிருந்துச்சு. ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்தாங்க இல்லையா, அப்போ அந்த சிலைகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டுச்சு. ஆவாமி லீக் 2 முக்கியமான விஷயங்களை தங்களுடைய அரசியல் கொள்கையாக வைக்கிறாங்க. ஒன்று, மொழிப்பற்று. 2வது விஷயம், மதச்சார்பின்மை. பங்களாதேஷ் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் நாங்க அனைத்து மதத்தினரையும் அரவணைச்சு நடக்கிற ஒரு கட்சி அப்படின்னு தான் அவங்க எப்பயுமே பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கள நிலவரத்துல அது வேறையாக இருந்தாலும்
தொடர்ந்து நாங்க ஒரு மதச்சார்பற்ற கட்சி அப்படின்னு தான் தங்களை அவங்க முன்னிறுத்திக்கிறாங்க. குறிப்பா ஆவாமி லீக் எப்பெல்லாம் ஆட்சியில இருக்காங்களோ அப்பெல்லாம் இந்தியாவோட பங்களாதேஷுக்கு நல்ல ஒரு உறவு ஏற்பட்டு இருக்கு. அதை ஷேக் ஹசீனாவும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, கொண்டு வரதுக்காக முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. இந்தியா பங்களாதேஷினுடைய சுதந்திரத்துக்கு உதவியது அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக 1971 முஜிபுர் ரஹ்மான் காலத்திலேயே இந்தியாவோட பங்களாதேஷுக்கு நல்ல உறவு ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆனா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இது வேற மாதிரியா இருக்கு. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய உணர்வு தான் அவங்க முன்வைக்கிற முக்கியமான அரசியல் கொள்கையா இருக்கு. அதை தாண்டி இஸ்லாமியம் ரொம்ப தீவிரமாக பின்பற்ற ஒரு ஆட்சியாக பிஎன்பியினுடைய ஆட்சி எப்பயுமே இருந்திருக்கு. குறிப்பா இவங்களுக்கு இந்தியாவோட எப்பயுமே ஒரு சுமூகமான உறவு இருந்ததில்லை அப்படிங்கிறது தான் கடந்த காலங்களில் பிஎன்பி ஆட்சி அமைக்கும் போது இருந்த வரலாறு. இந்த கட்சி பங்களாதேஷினுடைய தேசிய உணர்வு அதை தான் முக்கியமான ஒரு அரசியல் கொள்கையாக வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இஸ்லாம் மதத்தை தீவிரமாக பின்பற்ற ஒரு ஆட்சியாக தான் இவங்க கடந்த காலங்களில் இருந்திருக்காங்க. அப்படியே இந்தியாவோட கம்பேர் பண்ணோம்னா பிஜேபி போலதான் பங்களாதேஷ்ல பிஎன்பி பார்ட்டியும், பிஜேபி எப்படி தேசிய உணர்வு அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க, இந்து மதம் சார்ந்த கொள்கைகளை முன்வைக்கிறாங்களோ அதே மாதிரி பிஎன்பி பங்களாதேஷ்ல தேசிய உணர்வையும் இஸ்லாம் சார்ந்த அந்த உணர்வுகளையும் முன்வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிஎன்பி ஆட்சி அமைச்ச போது, அதாவது கலேதா ஜியா பிரதமராக இருந்தபோது இந்தியாவோட உறவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. உறவு இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகளும் இருந்துச்சு. ஒரு நம்பிக்கையான பார்ட்னராக பங்களாதேஷை நம்ப முடியாத காலகட்டம் தான் பிஎன்பி ஆட்சி செய்த போதெல்லாம் இருந்திருக்கு. குறிப்பா பங்களாதேஷோட இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனையை எல்லை சார்ந்தது. எல்லையில நிறைய பேர் ஊடுருவுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்திய அரசாங்கங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. தீவிரவாத செயல்பாடுகள் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இந்திய அரசாங்கம் தரப்புல வைக்கப்பட்டுச்சு. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எப்பயுமே பங்களாதேஷனுடைய அரசாங்கத்தோட நடக்கும். குறிப்பா கலேதா ஜியாவுடைய அரசாங்கத்தோட நடக்கும்போது வர்த்தகம், எரிசக்தி சார்ந்த திட்டங்கள் எல்லாமே நல்லபடியாக செயல்படுத்தப்படும். சார்க் மாநாடுகளுக்கெல்லாம் இரு நாட்டு தலைவர்களும் பங்கேற்றிருப்பாங்க எந்த நாட்டில் நடந்தாலும். ஆனால் இந்த எல்லை பிரச்சனை, பாதுகாப்பு, தீவிரவாதம் அப்படின்னு வரும்போது மட்டும் முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. குறிப்பா ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்ததுக்கு பிறகு, முகமது யூனிஸ் இடைக்கால அரசாங்கத்தினுடைய தலைவராக பதவியேற்றதுக்கு பிறகு பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா வர்த்தகம் சார்ந்த பல்வேறு கட்டுப்பாடுகளை பங்களாதேஷ் கொண்டு வராங்க. இந்தியாவில இருந்து அதிக அளவில் பங்களாதேஷ் பருத்தியை இறக்குமதி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இறக்குமதியில பல்வேறு கட்டுப்பாடுகளை யூனியனுடைய அரசாங்கமும் கொண்டு வந்தாங்க. இந்தியாவும் அதுக்கு பதிலடி கொடுத்தாங்க. சாலை மார்க்கமாக பங்களாதேஷ்ல இருந்து எந்த ஒரு பொருளும் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்படக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு விதிச்சாங்க. பங்களாதேஷ்ல இருந்து அப்படி இந்தியாவுக்குள்ள பொருட்கள் நீங்க ஏற்றுமதி செஞ்சே ஆகணும் அப்படின்னா கப்பல் மார்க்கமாக கொண்டு வந்துக்கங்க அப்படின்னு சொல்லி பங்களாதேஷுக்கு அதிக செலவையும் அதிக நேரத்தையும் ஏற்படுத்துற மாதிரியான கட்டுப்பாடுகளை இந்தியா விதிச்சாங்க. அது மட்டும் இல்ல, பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள இந்தியால இருந்து நேபாளுக்கு போற மாதிரியான எக்ஸ்போர்ட் ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூட்ஸுக்கும் தடை விதிச்சாங்க இந்தியா. இதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தானோடையும் பங்களாதேஷ் ஒரு நல்ல உறவுக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. இதுவுமே இந்தியாவுக்கு ஒரு சிக்கலாக பார்க்கப்பட்டுச்சு. குறிப்பா ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு பங்களாதேஷ்ல சிறுபான்மையினர் மேல நடத்தப்படுற தாக்குதல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்தியா தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. குறிப்பா அங்க இருக்கிற இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்படுறதும் கொல்லப்படுறதுமான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இதுவும் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. ஆனா பங்களாதேஷ் தரப்புல அவங்களுடைய மாணவர் சங்கங்கள்ல இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்தியா தான் பங்களாதேஷ்குள்ள அரசியல் நகர்வுகளை செய்யுது, சில முக்கியமான அரசியல் தலைவர்களை கொண்டு இருக்கு, மாணவர் தலைவர் ஒருத்தரையும் கொண்டுச்சு, இதுக்கெல்லாம் இந்தியா தான் காரணம், இந்தியா எல்லை மீறி எங்களுடைய அரசியல்ல தலையிடுது, அது கூடாது அப்படின்னு முகமது யூனிஸினுடைய அரசாங்கம் மறைமுகமாக பல முறை கண்டனம் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு டென்ஷனான சூழ்நிலையில தான் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அங்க புதிதாக ஆட்சி அமைக்க போறாங்க. தாரிக் ரஹ்மான் பதவியேற்க போறாரு. இந்த பதவியேற்பு விழா நாளை, அதாவது பிப்ரவரி 17 நடக்க இருக்கு. அந்த பதவியேற்பு விழாவுக்கு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பிரதமர் மோடி அதுக்கு போகல. காரணம், இங்கே இந்தியாவில் ஏஐ சமிட் அப்படின்னு ஒரு மாநாடு நடக்குது. பிரான்சினுடைய அதிபர் மேக்ரான் வராரு. அவரை வரவேற்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்கு பதிலாக மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா வருவார் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் அவரோட பங்களாதேஷ்ல அந்த பதவியேற்பு விழாவுக்கு போக இருக்கிறாங்க. ஸோ கட்சிகளுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஎன்பி எப்பெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அப்பெல்லாம் இந்தியாவோட ஒரு சுமூகமான உறவு இருந்ததில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக தெரியுது. இப்ப திரும்பவும் பிஎன்பி ஆட்சி அமைக்க போறாங்க. தாரிக் ரஹ்மான் பிரதமராக போறார். ஒருவேளை தாரிக் ரஹ்மான் இந்தியாவோட ஒரு நல்ல உறவை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாலும் களத்தில் இருக்கிற மாணவர்கள் அதற்கு எதிராக இருக்கிறாங்க. மாணவர்கள் இந்தியா பங்களாதேஷினுடைய அரசியலை தலையிடுது, பங்களாதேஷில் நடக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்தியா தான் காரணம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாணவர்களுடைய ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி எப்படி இந்தியாவோட நல்ல உறவை மேற்கொள்ள முடியும், இந்தியாவோட சமரசத்துக்கு போவாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு எழுது. பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு, தாரிக் ரஹ்மானுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு.
இந்தியா பங்களாதேஷ் இடையிலான அந்த உறவை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த மெசேஜையும் ட்வீட் மூலமாக சொல்லியிருக்காரு. பதிலுக்கு பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி தரப்புல இருந்தும் அதை வரவேற்று நாங்களும் அந்த ஆர்வத்தோடு இருக்கோம் அப்படிங்கிறத மெசேஜாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னப்பா பிஎன்பியும் இப்படி ஒரு மெசேஜை கொடுத்துட்டாங்க, இந்தியா தரப்புல இருந்தும் பதவியேற்பு விழாக்கு ஆட்கள் போறாங்க, அப்போ இரண்டு நாடுகளுக்கும் இடையில அந்த உறவு சுமூகமாயிருமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் பொதுவாக எந்த ஒரு எல்லை நாடாக இருந்தாலும் பக்கத்து நாட்டோட ஒரு நல்ல உறவை மேற்கொள்ளணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பாகிஸ்தான் எக்ஸெப்ஷன், அது ரொம்ப நாள் இருக்கிற பகை அப்படிங்கிற காரணத்துக்காக. இலங்கையில அதிபராக அனுராக் குமார் டிசநாயகி பதவியேற்ற போதும் சைனாக்கு ஆதரவாக தான் அவர் செயல்படுவார், இந்தியாவை புறக்கணிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவர் சைனாவை அதிக அளவில் ஆதரிச்சாலும் ஒரு பக்கம் இந்தியாவோட அந்த உறவையும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட்டடா இருந்தாரு. காரணம் வர்த்தகம் அப்படிங்கிறது வேற, மற்ற அரசியல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வேற. அந்த அடிப்படையில தான் பங்களாதேஷும் இந்த முறை இந்தியாவை அணுகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா திரும்பவும் இந்தியாவும் பங்களாதேஷும் ஒரு நல்ல உறவுக்கு வருது அப்படிங்கிறது இந்த இரண்டு நாடுகளுக்குமே நல்லது. குறிப்பா இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷை சைனா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. சைனா வர்த்தகத்துல அதிக அளவில் பங்களாதேஷோட ஈடுபடுறதை தடுக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்கு பங்களாதேஷோட ஒரு நல்ல உறவை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது கட்டாயமாகுது. பார்ப்போம் இந்த இரண்டு நாடுகளும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்களா அப்படிங்கிறத வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.